ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சனி, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சூரியன் குரு, 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அதே போல ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் புதன் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் சூரியன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து புதனும் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், விபரீத யோகம், திடீர் முன்னேற்றம், குருட்டு அதிர்ஷ்டம், இதெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, மீன ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான, என்ன சொல்ல போனால் அதிக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம், தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆபரண யோகம், திடீர் யோகம், எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு. அதே போல் இப்போ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மசனி காலம். இந்த ஜென்மசனியில் எவ்வளோ சிரமங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய அனுபவங்களை பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முதிர்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஜென்மசனி காலகட்டத்தில் உலகத்தை பற்றி, உங்களை பற்றி, உங்களுடைய உறவுகளை பற்றி, இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்திருப்பார், அனுபவ அறிவை கொடுத்திருப்பார் சனி பகவான். என்னைக்கு ராசிக்குள்ளே வந்தாரோ அன்று முதல் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிறைய பேருக்கு உடம்பு அசதி, சோம்பல், வயிறு சார்ந்த பிரச்சனை, செரிநாம கோளாறு, அதே போல் கைகால் பாருங்கள் அடிபடக்கூடிய சூழ்நிலை, சொந்த பந்த பகை, எங்கே போனாலும் கௌரவ பிரச்சனை, வீண் விவாதங்கள், வாகன விபத்துகள், அதே போல் உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை, எந்த காரியமும் நடக்கவே மாட்டாங்க, எல்லா காரியமும் இழுபறியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை, ஒரு சிலருக்கு விஷச்சுரங்கள், ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போகக்கூடிய சூழ்நிலை. பாருங்கள், ஜென்மசனியில் நிறைய பேருக்கு உடம்பு வெயிட் ஏறும், இல்லைன்னா வெயிட்டு ரொம்ப குறையும். இப்படி ஆளையே மாற்றி காட்டுங்க. அப்போ அழகு குறைதல், இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும் ஜென்மசனியில். இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய அனுபவ பாடங்களை கற்றுருப்பீங்க இந்த ஜென்மசனியில் மீனராசிக்காரர்கள். ஆனாலும் இந்த சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, கோபத்தை குறைக்கணும், வார்த்தைகளை குறைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக பேசவே கூடாது ஜென்ம சனி காலகட்டத்தில். அப்போ பேச்சை குறைச்சாலே பாருங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த ஜென்மசனி நடக்கிறதுனால 2027 ஜூன் வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள். அதே போல் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க. அப்போ அவர் 4ஆம் இடத்துல இருப்பது தாயாருக்கு சில சிரமங்களை கொடுத்தாலும் பாருங்கள் உங்களுக்கு புது சொத்து சேர்க்கை, புது வேலை, அரசாங்க அனுகூலம், இப்படி பாருங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தான். அப்போ நல்ல ஒரு மெயினான இடத்துல நீங்கள் இடம் வாங்கக்கூடிய யுகம்லாம் கொடுக்கும். நல்ல மெயின் ரோட்டில் உங்களுக்கு இடம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம். அதே போல் பாருங்கள், சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாருங்கும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அதே போல் புதன் பகவான் பாருங்கள் உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அப்புறம் 5ஆம் இடத்துல இருப்பார். அதுவும் சிறப்பு தான். கோணத்தில் எந்த ஒரு பாதகரங்கனாலும் பாதக தோஷத்தை செய்யாது. அதே போல் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் பாருங்கள் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். எப்போன்னா ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். அப்போ ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் புதிய முதலீடுகள் ஆகாது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில்
தவிர்க்கலாம். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் இந்த தேதிகளை ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் செய்யக்கூடாது. அதே போல் உயர்கல்வி படிக்கணும்னாலும் இந்த நாட்களில் புதுசாக அப்ளை செய்யக்கூடாது. அப்போ ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் பேச போகிறீங்கன்னாலும் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளை தவிர்க்கணும். முக்கியமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏதாவது வெளிநாடு போகிறீங்கன்னா ஏஜென்ட்டுக்கிட்ட இந்த நாட்களில் பணம் கொடுக்கக்கூடாது ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில். அதே போல் ஒரு தொழில் பார்ட்னர் அப்படின்னா ஒரு புது நபர் வராரு அப்படின்னா இந்த நாட்களில் நம்பக்கூடாதுங்க ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். அதே போல் சூரியன் பாருங்க, உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்த சூரியனும் 6ஆம் இடத்துக்கு போவார், சொந்த வீட்டுக்கு. சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு. இந்த ஆகஸ்ட் 17 தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பார். கேதுவோட நெருக்கமாக ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களும் இருப்பார் கேதுவோட நெருக்கமாக. 6ஆம் இடத்துல கேதுவோட நெருக்கமாக 6ஆம் அதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா பாருங்க, பொதுவாக கேதுவோட இணையக்கூடிய எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது. அப்போ 6ஆம் அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பாருங்க, புது கடன் வரும், திடீர் செலவுகள் வரும் அப்படின்லாம் சொல்லலாம். அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே போல் நல்ல செரிமானம் ஆகக்கூடிய பொருட்களை சாப்பிட்ணுங்க சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். மொத்தத்தில் பாருங்கள், மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம். அதே போல் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம். அப்போ ராகு 12ஆம் இடத்துல இருப்பதனால எந்த செலவு வந்தாலும் பெருசாக வருங்க. அப்போ செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. தாய் தந்தையர்களுக்கு மருத்துவ செலவு, கட்டட செலவு, வண்டி வாகன செலவு, சொந்த பந்த செலவுகள், இப்படி நிறைய செலவுகளை கொடுக்கும். அதுவும் உங்களுடைய வசதிக்கு மீறி செலவுகளை கொடுக்குங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பிரம்மாண்ட ராகு இருப்பது. அதே போல் இடதுகளில் பிரச்சனை, கால் பாதங்களில் ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கும் 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது. தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்களை கொடுக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அழைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இதெல்லாம் 12ஆம் இடத்துல ராகு இருப்பதும் உங்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதே போல் ஜென்மசனியும் உங்களை பாடாப்படுத்தும். பாருங்கள், மன அழுத்தம், முக்கியமாக எந்த பிரச்சனை இல்லைனாலும் மன அழுத்தங்கிறது நிறைய பேருக்கு இருக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு. இப்போ அப்போ உங்களை பற்றிய தேவையற்ற வதந்திகள், உங்களை பற்றிய பொய் புரளிகள் இதெல்லாம் வெளிவரும். ஆனால் சனி பகவான் நீதிமான்கிறதுனால எவ்வளவு புரளிகள், எவ்வளவு உங்களை பற்றிய கலங்கங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி சனிக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா சனி பகவான் பாருங்கள், உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும், குறுக்கு வழியில் போகிறவங்கள கட்டாயம் பிடிக்காது சனிக்கு. அதனால் உங்களை பற்றி யார் எது பேசினாலும் பாருங்கள், எல்லாமே பொய் புரளியாக தான் இருக்கும், எதுவுமே ஜெயிக்காது, உங்கள் மேலே எந்த கலங்கமும் வராது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பலமாக இருக்கிறார். அப்போ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்க முடியும். சனி பகவான் ஒரு வகையில் உங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பார். அவர் லாபாதிபதிங்கிறதுனால. மொத்தத்தில் பாருங்கள், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராசியை சுக்கிரன் பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம்லாம் இந்த மாதம் கிடைக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு. அடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 17, 18 இந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீனுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 3, 4, ஆகஸ்ட் 7, 8, ஆகஸ்ட் 13, 14, 15, 16, அதே போல் ஆகஸ்ட் 24, 25, 26, ஆகஸ்ட் 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்க. வணக்கம்.